இல்ல இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், ஒரே ஒரு கேள்வி. ரசிகர்கள்ங்கிறவங்க வேற, தொண்டர்கள்ங்கிறவங்க வேற. தொண்டர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு கொள்கை வேணும், தங்களுக்கு என்று ஒரு கோட்பாடு வேணும், புரியுதுங்களா? ஒரு டிசிப்ளின் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் அதுக்கு பேரு தொண்டர்களா அவங்க இருக்க முடியும். இல்லைன்னா அவங்க ரசிகர்கள். ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இன்னும் எளிமையான ஒரு வித்தியாசம் சொல்லணும்னா, மாஸ் சைக்காலஜி, டீம் சைக்காலஜி. மாஸ் சைக்காலஜி அப்படிங்கிறது கும்பல் மனநிலை, டீம் சைக்காலஜி அப்படிங்கிறது கூட்டுணர்வு. அப்போ தொண்டனா நீங்க மாற்றுகிற போதுதான் கூட்டுணர்வு ஏற்படும், இல்லைன்னா கும்பல் உணர்வு தான் ஏற்படும். இப்ப நீங்க சொல்லுங்க, விஜய் கூட இருக்கிறது கூட்டுணர்வா இல்ல கும்பல் உணர்வா? கும்பல் மனநிலை உள்ளவர்கள் தான் அங்க இருக்கிறாங்க. அப்ப இவங்க அண்ணன் சீமான் சொல்றது மாதிரி இவர்கள் நம்ம வைக்கிற விமர்சனங்களை அவங்க நம்ம திட்டுறதா நினைக்கிறாங்க. அதனால தயவு செய்து அவங்கள திட்டாதீங்க, யாரும் விமர்சனம் வைக்காதீங்கன்னு அவர் ஏன் சொன்னாருன்னா, நாம் வைப்பது விமர்சனம் அவனுக்கு புரியறதுக்கே 10 வருஷம் ஆகும். புரியுதானு சொல்றது? இப்ப நாம் தமிழர் கட்சி எப்படி கூட்டுணர்வோடு இருக்கு அப்படின்னா, ஒரு 1,00,000 பேர் திரண்டிருக்கான். ஒருத்தன் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு கொண்டுகிட்டு எல்லாம் இருக்கிறான். ஒரு வார்த்தை அந்த ஒளிபெருக்கில ஒரு வார்த்தை வருது. என்ன வருதுன்னா, அக வணக்கம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குது. அந்த 1,00,000 பேரும் ஒரு நொடியில அப்படியே டிசிப்ளின் நேரா நின்றுடுவான். அதுதான் கூட்டுணர்வு. அந்த கூட்டுணர்வை நீங்க கொண்டுகிட்டு வரல அப்படின்னு சொன்னா ஒருபோதும் அரசியல் களத்தில் வெல்ல முடியாது.